எப்படி இருந்தது கௌரவம் பட? அது வந்து லைக் கோயிங் டு அ கிளாஸ், யூனிவர்சிட்டிக்கு போகிற மாதிரி இருந்தது. அவர் அந்த ரோல் அவர் கொண்டு போன விஷயம், எங்கள் அப்பா வந்து டிட் அ வெரி குட் ஜாப். ஸ்டேஜில் அப்போ வந்து கண்ணன் வந்தால வைஜிபி பர்ஃபார்மன்ஸ் மிகவும் பேசப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரஜினிகாந்த். பட் அவர் அங்கேயே சொன்னார், நாடகம் பார்த்துட்டு, வைஜிபி இந்த ரோலை நான் வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறேன் பாருனார். இந்த மாதிரி கொண்டு போயிட்டார். ஏன்னா அவர் வந்து அங்கே இருந்த அந்த வக்கீல், அவருக்கெல்லாம் நிறைய கோவிந்த் சுவாமிநாதன் ஒரு வக்கீல், நம்ம விபி ராமன். பெரிய விஷயம்னா நாங்கள் கண்ணன் வந்தான் கோர்ட் சீன் எழுதின போது அந்த கோர்ட் சீனுக்கு போகிற எங்களை அட்வைசர் யார் தெரியுமோ? விபி ராமன். ஓஹோ. ரிஹர்சலில் வந்து பர்ஃபெக்ட் பண்ணார். அதனால தான் நாங்கள் சினிமாவில் ஒன்றும் மாற்றலை, இங்கே பேசுகிற அதே வசனம் தான் பேசினார். ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக அண்டு என்னை மட்டும் கூடவே இருன்னு சொன்னார் சிவாஜி. சுந்தரத்துக்கிட்ட இவனை கூட வச்சுக்கூடா ரிஹர்சல் ஷூட்டிங் போது, அவன் காலேஜ் தானே எல்லாம் கட்டடிச்சிட்டு வருவான், போட இல்லை காலேஜ் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனல் இயர்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வச்சுக்கோ, அவன் சும்மா வேலையெல்லாம் தான் இருக்கான், அவன் நான் ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவன் ஞாபகப்படுத்துவான் அவங்களேன்னு சொல்லி நான் எல்லா ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் அவர் போன அந்த ரேஞ்சு, அந்த பைப்பு பிடிச்சதுலேருந்து நின்னது நடந்தது எல்லாம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு அ மேன் காட் இன் டு அ கேரக்டர் டோட்டலி. அவருக்கு என்னமோ அந்த கேரக்டர் மேலே அப்படி ஒரு என்ன அது ஒன்றும் கிட்டியே போக முடியாது. அது நான் நாகேஷ் எல்லாம் நீலு சார், நீலு அந்த சித்தப்பா ரோல் பண்ணார், மௌலி பண்ண ட்ராமா ரோலை தான் நாகேஷ் பண்ணார், நான் அதே ரோலை பண்ணேன். காத்தால் அவர் மேக்கப் ரூம்லேருந்து வெளியில் வரைச்சு நாங்கள் 3 பேர் நாகேஷ் கலெக்ஷன் போவார். டே எப்படி வராருப்பார் வெளியில் அப்படின்னு. இந்த ரஜினிகாந்த் கெட்டப்பில் வருவார் ஃபஸ்ட்டு. அவர் அந்த நடந்து செட்டு போகிற வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் ரஜினிகாந்த் மாதிரியே பேசுவார். குட் மார்னிங் யா அப்படி தான் போவார். காலையில் மேக்கப் ரூம்லேருந்து ரெடி ஆகிடுறாரு. இந்த ஒரு ஷூட்டிங் நான் பார்த்துருக்கேன், மற்றதை பற்றி எனக்கு தெரியாது, இது நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நாகேஷ் தான் எங்களுக்கு சொல்லுவார், இப்போ பாரு அப்படின்னு 2:30 மணிக்கு ஆக்ஷன் போவார். கண்ணன் அப்படி வருவார். அத்தாண்டா சிவாஜி ஒன்றும் பண்ணி கூடு விட்டு கொடுப்பாரு. அவர் 1008 சொல்லலாம், பட் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆளுக்கிட்ட.